திருச்சிற்றம்பலம். முன்னுரையாக நம்ம என்ன பார்த்தோம்னா, சைவ திருமுறைகள் பனுவல்களை, பக்தி பனுவல்களை 12 திருமுறைகளாக தொகுத்திருக்கிறார்கள். அதில் 8வது திருமுறையாக அமைந்திருப்பது திருவாசகம். திருவாசகம் மணிவாசக பெருமான் அருளிச் செய்தவை. அந்த எல்லாவற்றையும் விட இவற்றை ஏன் சிறப்பாக சொல்கிறார் என்றால், திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், அதனுடைய எளிமைத்தன்மை. அதுல ஏதோ ஒன்று இரண்டு புரியாத சொற்களை தெரிந்து கொண்டாலே போதும், அதை நம்மால் அனுபவிக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, அவர் தன்னுடைய அனுபவங்களை பற்றி மட்டுமே பாடியிருக்கின்றார். புற செய்திகள் அவருக்கு தேவையே இல்லை. எந்த சுற்றுச்சூழலை பற்றி அவர் பாடவே இல்லை. முழுவதுமாக தன்னுடைய இறை அனுபவத்தை மட்டுமே பாடிக்கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு அவருடைய தனித்தன்மையாக அதை நாம் பார்க்கின்றோம். சிவபுராணம் முதல் அச்சோப்பதிகம் மீறாக 51 பதிகங்கள் இதை காணப்படுகின்றன. நம்ம நிறைய செய்திகள் இருக்கு. செய்திகள் ஆங்காங்கே சொல்லிப்போம். செய்திகளையே சொல்லிக்கொண்டே இருந்தால் அப்ப நம்மளால பாட்டுக்கு போக முடியாது. அந்த சிவபுராணம் தொடங்கி அச்சோபதி மீற 51 பதிகளுக்கு 7வதாக அமைந்திருப்பது திருவம்பாவை. இது பாவை பாடல் வகையை சார்ந்தது. பாவை பாடல் என்பது கன்னி பெண்கள் ஒரு மார்கழி மாதத்திலே விடியற்காலிலே எழுந்திருந்து ஒருவருக்கொருவர் எழுப்பிக் கொண்டு நீர்நிலைக்கு சென்று அம்பிகையை ஆவாகனம் செய்து வணங்கி தனக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்றும் நாடு நல்ல மழை பெய்து செழிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றார்கள். அதுதான் அந்த விரதம். அது பாவை நோன்பு என்பது. அது தொடர்பாக நிறைய செய்திகளை நமக்கு உண்டு, அங்கங்கே சொல்லிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பாவை நோன்பாடல்கள் சைவத்துக்கு ஒன்றுமாக வைணவத்திற்கு ஒன்றுமாக இருக்கின்றன. வைணவத்திற்கு இருக்கின்ற ஆண்டார் அருளி செய்த திருப்பாவை, சைவத்துக்காக அருளி செய்யப்பட்டது மணிவாசக பெருமான் அருளிய இந்த திருவம்பாவை. திருவம்பாவை பாடல்கள் திருவண்ணாமலையிலே பாடப்பட்டவை. அங்கிருந்த குழந்தைகள் எல்லாம் ஏதோ பாடிக்கொண்டிருந்தார்களாம். மணிவாசக பெருமான் அவர்களுக்காகவே இதை ஏற்றி கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 20 பாடல்கள் இருக்கின்றன. நாம் முதல்ல பாடலுக்குள்ள நுழைந்து விடுவோம். அப்பொழுது செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பொழுது முதல் பாடல் ஒருவருக்குள்ள எழுப்பிக்குள்ள என்று சொன்னோம் அல்லவா? திருப்பாவையிலே முதலில் தொடக்கத்தை எழுப்புத வராது. மார்கழி திங்கள் மதி நேர்ந்த எந்த நாள், மதி நேர்ந்த நன்னாளர் எந்த நாளில் தொடங்குகின்றோம், வருகிறவர்கள் வாருங்கள், யாரை பார்த்து பாட போகின்றோம், எப்படி பாட வேண்டும், அதற்கான நெறிமுறைகள் என்னென்ன எல்லாம் சொல்லிவிட்டு தான் ஆரம்பிக்கும் இல்லையா? ஆனா இங்கு நேரடியாக ஒருவருக்குள் எழுப்பிக் கொள்வதோடு கூட தொடங்குகின்றது. 20 பாடல்கள் இங்கு இருக்கின்றன. திருப்பாவையிலே 30 பாடல், நாளொன்றுக்கு ஒரு பாடல், 30 பாடல். இங்கு நாளொன்றுக்கு ஒரு பாடல், ஆனா 20 பாடல் தான் இருக்கின்றன. இதோடு சேர்த்து திருப்பள்ளி எழுச்சியும் சேர்த்து 30 நாட்கள் நிறைவு செய்கின்றோம். நாம் பொதுவாக பாடலை பாடும் பொழுது சந்தி பிரிக்காமல் முதலில் சொல்ல வேண்டும், பிறகு சந்தி பிரித்து சொல்ல வேண்டும், பிறகு அந்த பாடல் பொருளுக்கு ஏற்றவாறு சொற்களை முன்னும் பின்னுமாக அமைத்துக் கொண்டு பார்த்தால் பாடல் புரிந்துவிடும். இது உங்களுக்கு எளிமையா இருப்பதற்காக ஓரளவு கொஞ்சம் பிரிச்சும் பிரிக்காமலும் ஒரு 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 பாடாந்தனம் கொடுத்துருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த பாடலை அந்த பாடங்கள் நிறைவிலே உங்களுக்கு நான் அந்த பிரித்து பிரிக்காது முழுவதுமாக உங்களுக்கு எல்லோருக்குமாக நான் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றேன். இப்பொழுது முதல் பதிகத்தை தொடங்குகின்றோம். பதிகத்தினுடைய முதல் பாடல். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பதிகம் என்பது 10 பாடல்கள் தன்னகத்தை கொண்டது. ஆனால் அதிகமாகலாம் இருப்பதெல்லாம் வழக்கம், வரிகளாக இருப்பதெல்லாம் வழக்கம் என்று சொன்னோம். இதுல முதல் பாடல் அந்த 20 பாடலை முதல் பாடலை பார்க்கின்றோம். இப்பொழுது ஆதியும் அந்தமும் இல்லா வரும் பெரும் சோதிய யாம்பாட கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதுவாய் கேட்டதுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமழ்மே நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே ஈதே என் தோடி பரிசேலோர் எம்பாவாய். பாவை பாடல் எல்லாமே எம்பாவாய் என்று முடிகின்றன. பாவையை விழித்து பாடுவதாக கொள்கின்றோம். அந்த ஏல் ஓர் எம்பாவாய் என்று பிரிக்கும்போது அது நீ ஏற்றுக்கொள்வாயாக, ஆராய்ந்து பார்த்து கொள்வாயாக என்று அதற்கு பொருள் சொல்லலாம். சிலர் இல்லை, அது பொருளற்றதுதான் அது என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பாடு என்றதாக கொள்ள வேண்டும். இதை ஆதியும் அந்தமும்
இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடம்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசு ஏல் ஓர் எம்பாவாய். திருப்பி ஒருத்தன் பார்ப்போம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடம் கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசு ஏல் ஓர் எம்பாவாய். இப்படி பிரிச்சு பார்த்தா அநேகமா புரிஞ்சிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் மாத்தி வைத்து போட்டா இன்னும் நல்லா புரியுது. வாழ்த்தடம் கண் மாதே, அதை முதல்ல கொண்டு யார கூப்பிடுறா? வாழ்த்தடம் கண் மாதே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வளருதியோ நின் செவிதான் வன் செவியோ மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசு. திரும்ப பார்ப்போம். வாழ்த்தடம் கண் மாதே, அவளை கூப்பிடுறா அந்த பொண்ணை. வாழ்த்தடம் போய் எழுப்புறா, அந்த பொண்ணை கூப்பிடுறா. வாழ்த்தடம் கண் மாதே. ஒரு குழுவாக வீடு வீடாக சென்று அப்படி எழுப்புகிறார்கள். முதல் வீடு நம்ம பார்க்கிறோம். இப்ப அவளை கூப்பிடுறா. வாழ்த்தடம் கண் மாதே ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வளருதியோ நின் செவிதான் வன் செவியோ மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே எம் தோழி பரிசு. அவன் சொல்றா, போய் எழுப்புறா. எழுப்பினா எழுந்து வரல. யாரான தூக்கத்துல எழுப்பினா எழுந்து வருவோமா? மாட்டோம். ஆனா வரையெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனா அந்த தூக்கத்திலேருந்து வெளியில வருது என்பது சற்று கடினமானதுதான். இதுல முக்கியமான சொற்களை பார்க்கலாமா? வாழ் தடம் கண் கூப்பிடா இல்லையா? வாழ் தடம் கண் மாதே. இந்த பொண்ணே யார் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமாவோ? வாழ் வாழ் என்றால் ஒளி பொருந்தியன்னு வச்சுக்கலாம், வாழ் போன்றன்னு வச்சுக்கலாம். கண்ணோட அழக சொல்றது அது. வாழ் ஒளி பொருந்திய வாழ் போன்றன்னு பொருள் கொள்கின்றோம். தடம் கண், தடம் என்றால் நீண்ட அகலமான விசாலமான என்பது பொருள். தடம் என்றால் நல்ல விசாலமான கண். அவளுடைய கண்ணை பற்றின ஒரு அழகு, அந்த கண் அழகான கண்ணுங்கிறத சொல்லி அழகாக சொல்லுகின்றார்கள். வாழ் தடம் கண் ஒளி பொருந்திய நீண்ட நல்ல விசாலமான கண்களை கொண்ட பெண்ணே என்று அவளை கூப்பிடுகின்றாள். அவள் கூப்பிடும்போது அவளோட கண் அழகையும் சொல்லியாச்சு. ஏன் கண் அழக சொல்றான்? இந்த இவ்வளவு அழகான கண்ணை வச்சுட்டு அவனை பார்க்காம தூங்குறியாடி நீ? வாழ் தடம் கண் மாதே ஒளி பொருந்திய நல்ல நீளமா விசாலமா இருக்கக்கூடிய அந்த கண்களுடைய பெண்ணே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை. இந்த சோதியை, அந்த சோதி எப்படிப்பட்ட சோதி? பெரும் சோதி, அரும்பெரும் சோதி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. எப்படிப்பட்ட சோதி பார், நீளமா. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இந்த சோதி அருமையான சோதி, பெருமைக்குரிய சோதி, பெரிய சோதி. ஆதியும் அந்தமும் இல்லாத சோதி. ஆதியும் அந்தமும் இல்லாதனா என்ன? இவன் சிவபெருமானுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லாத, எல்லாவற்றுக்கும் முன்னாலே தோன்றியவன், எல்லாவற்றுக்கும் பின்னாலும் இருப்பவன். ஆதியும் அந்தமும் இல்லாதவன், எல்லாவற்றுக்கும் முன்னால் இருக்கின்றான். திருவியாற்று தேவாரத்திலே, திருவியாற்று திருவாசகத்திலே அந்த அம்மானை, திரு அம்மானையிலே ஒரு 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 தொடர் வரும். சேர்ந்தறியா கையானை.
பாடுதுங்கான் திரியார் ஐயாரணை பாடுகின்றார். சேர்ந்தறியா கையான்னா என்ன அர்த்தம்? சேர்ந்தறியா கையானை பாடுதுங்கான் அம்மானை. யாரு? திருயாற்றையன். சேர்ந்தறியா கையான் என்றால், சேருவது என்றால் என்ன? கும்பிடுவது தானே கை ரெண்டு சேரும், இல்லையா? ஆக சேர்ந்தறியா கையான் என்றால் அவனை யாருமே கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் இவன் தான் பெரியவன், இவன் தான் மூத்தவன், இவன் தான் முன்னாலே தோன்றியவன், ஆதியிலே தோன்றியவன், இவனுக்கு பிறகுதான் மற்றது எல்லாமே. இவன் யாரை வணங்க வேண்டும்? வணங்க வேண்டிய அவசியமே இல்லை, இல்லையா? அதனால்தான் அவன் சேர்ந்தறியா கையான். கையை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லாத அவன் சேர்ந்தறியா கையான். அப்ப அவன் ஆதியானவன் என்பதை சொல்லுகின்றது அது. ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அப்படிப்பட்ட அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும். நாங்க எப்படி வந்திருக்கோம்? அவனோட பெருமையை தானே பாடின்னு வந்திருக்கோம். சும்மா அவனு போய் வந்து கதை தட்டுறோமா என்ன? அவனுடைய பெருமையை பாடிக்கொண்டே வந்திருக்கின்றோம். அம்மாடி பொண்ணே, இதை கேட்டேல்ல, எங்க பாட்டு காதல் விழுது இல்லையா? எவ்வளவு பேர் கத்திட்டே வந்தான்னா நல்லா இறஞ்சி பாடிட்டு வரோம் இல்லையா? காதல் விழாமலா போகும்? காதல் விழும். அதை கேட்டேயும் கேட்டப்புறமும் வளருதியோ? கண் வளர்தல்னா என்ன? தூங்குறதுன்னு அர்த்தம். தூங்குறது என்பதே சாதாரணமாக வளர்தல் என்று சொல்கின்ற வழக்கம். கண் வளர்தல், கண் வளராயோ என்றெல்லாம் பாட்டுகள் வரும். வாழ் தடம்கண் மாதே, ஒளி புரிந்த நீண்ட கண்களுடைய பெண்ணே, ஆதியும் அந்தமும் முதலும் முடிவும் இல்லாத அரும் பெரும் சோதி, அரிய பெரிய சோதியை யாம் நாங்கள் பாட கேட்டேயும். பாடுவதை கேட்டும் வளருதையும். தூங்குறியா? நான் பாடிட்டே வரமே, இதை கேட்டுட்டும் தூங்கிட்டு இருப்பியா? நீ முழிச்சுக்க வேண்டாமா? எழுந்து வர வேண்டாமா? நீ இந்த பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கேலியும் கிண்டலுமா தான் பேசிப்பா அவளுக்குள்ள. அது ஒண்ணும் சண்டை கிடையாது. அவர்களெல்லாம் தோழிகள் தான். பேச்சில எல்லாம் அந்த யார் யாரை பார்த்து சொன்னான்னா இருக்காது. ஆனா நம்ம அதுல இருந்தே ஊகிக்க முடியும் யார் யாரை பார்த்து சொல்லுகிறார்கள் என்பதெல்லாம். அந்த சொற்களே நமக்கு உணர்த்தி விடும். இந்த தெருவில் இருக்க பெண் உள்ள இருக்க பெண்ணை பார்த்து பாடுறாங்க, நல்லா புரியுது நமக்கு. நாங்கள் கேட்டும் பாடுவதை கேட்டப்புறம் தூங்குறியா நீ? உன்னுடைய காது தான், நின் செவிதான் வன் செவியோ. உன் காது எப்படிப்பட்ட செவி? ரொம்ப வலிமையான செவி, ஒண்ணு கேட்காத அளவுக்கு ரொம்ப 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 கடினமான செவியா உன்னது. இதெல்லாம் கேட்க முடியாது, அந்த ஒலியே கேட்காதா உனக்கு? கேட்காத ஒரு கடினமான செவியாது, வலிய செவியாது. மகாதேவனுடைய, மகாதேவன் என்றால் மகாதேவன். அந்த இலக்கணப்படியெல்லாம் அப்ப சொன்ன நேரம் ஆயிடும். அது மாதேவன், மகாதேவன். மாதேவன் வார்கழல்கள். மகாதேவனுடைய நெடிய வீரக்கழல்கள் அணிந்தது. வீரக்கழல் அணிந்த பாதம் அது. வார்கழல்கள், அந்த பெரிய நெடிய வீரக்கழல்கள் அணிந்த அந்த திருவடிகளை வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிப்பை நாங்கள் அந்த திருவடிகளை வாழ்த்தி பாடினோமே. இப்ப உடனே அடுத்த காட்சியை சொல்ற. நீ எழுந்திருக்கல, நாங்க பாடினோம் இல்லையா? இவ்வளவு பேர் பாடின்னு வந்தோம் இல்லையா? கேட்டப்ப தூங்கிட்டு இருக்க இல்லையா? ஒரு காட்சி சொல்றோம் கேளு. நாங்க இன்னொரு காட்சி சொல்றோம். நீ தூங்கிட்டு இருக்கல, நாங்க இப்படி பாடிண்டே வந்தோம் இல்லையா? நாங்க அவ வீட்டுல இல்ல, நாங்க வீதியில பாடின்னு வந்தோம். நாங்க ஒண்ணும் அவ வீட்டுல போய் கதவை தட்டி பாடல. வீதிவாய் கேட்டாலுமே நாங்க வீதியில பாடிட்டு வந்தோம் இல்லையா? அதை கேட்டதுமே அந்த பொண்ணு என்ன ஆனா தெரியுமா? நாங்க என்ன பண்ணினோம்? அந்த மகாதேவனோட வாழ்க்கைகளை வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் நாங்கள் வாழ்த்தி பாடினோமே, அந்த ஓசை இருக்கிறது அல்லவா? அந்த பாடலுடைய அந்த ஒலி போய் காலில் விழுந்து போச்சு இல்லையா? அது எங்க நாங்க வீதியில தான் பாடிட்டு வந்தோம். வீதி வாய் கேட்டாலுமே நாங்க வீதியில தான் பாடிட்டு போனோம். வீட்டுக்குள்ள எல்லாம் ஒண்ணும் போய் பாடல. வீதியில தான் பாடிட்டு வந்தோம். உனக்கான வீட்டுக்குள்ள கதவை தட்டி பாடிண்டே கதவை திட்டு எழுப்பினு உனக்கு எழுந்திருக்கல. நீ உனக்கு வன்செவியா என்ன? நீ இப்படி தூங்குற? நீ பாட்டை கேட்டு நீ தூங்குற. ஆனா அவளுக்கு அவ வீட்டுல போய் நாங்க பாடலாம். வீதியில பாடின்னு வர கேட்டதுமே அவளுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? எப்படிப்பட்ட பக்தி உள்ளவள் தெரியுமா அவள்? எப்படிப்பட்ட அன்பு உள்ளவள் தெரியுமா அவள்? வாழ்த்திய வாழ்த்து ஒலி போய் எங்க நாங்க வாசல்ல வீதியில நாங்க பாடின்னு போறோம் இல்லையா? அந்த வாழ்த்து ஒலி போய் கேட்டதும் விம்மி விம்மி மெய் மறந்து அவளுக்கு தன் உடம்பே மறந்து போச்சு. விம்மி விம்மி மெய் மறந்து, அதாவது நம்ம மறந்துடுறோம். அவனுடைய பாடலை கேட்டு அவளுடைய உணர்ச்சி பெருக்கல அவ விம்முகிறாள். விம்மி விம்மி, அந்த அடுக்கு சொற்களுக்கான அவளோட அழகு. விம்மி விம்மி அவள்
அப்படியே உடம்ப மறந்து அப்படியே விம்மறா, அப்படியே விம்மி விம்மி. விம்முதெல்லாம் தெரியும் இல்லையா? தேம்பி தேம்பின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம சொல்லும் பொழுது தேம்பி தேம்பி அழுதான்னு சொல்லுவோம். அந்த விம்மி விம்மி அவ அழுது மெய் மறந்து தன் உடமே மறந்து போயிட்டான். தன்னை மறந்து அந்த உடலை மறந்த ஒரு பரவச நிலைக்கு அவ போயாச்சு. அவ பாட்டை கேட்டதும் சும்மா கேட்கல, தூங்கிட்டு இருக்கல. அவளுக்கு அந்த பரவச நிலை வந்தது. மெய் மறந்த தன் உடலே மறந்து போச்சு அவளுக்கு. உடலை மறந்த நிலை என்பது என்ன? ஒரு பரவச நிலை. அது அந்த பரவச நிலைக்கு அவ போயிட்டா. யார் அவோ? எங்களோட தோழி ஒத்தி தான் அவோ. வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போது ஆர் அமளியின் மேல். போது ஆர் அமளி. அமளி என்றால் என்ன? படுக்கை. போது ஆர், ஆர் என்றால் நிறைந்த. போது என்றால் மலர்கள். மலர்ல வந்து நிறைய ஸ்டேஜ் உண்டு. பூன்னு பொதுவா சொல்ல முடியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மொட்டு அரும்புலாம் சொல்லுவோம் இல்லையா? அரும்புன்னு சொல்லுவோம். அந்த போது என்பது அந்த மலர்வதற்கு முன்னாடி மலர்ந்தும் மலராம இருக்கிறது. அந்த பார்த்தா தெரியும். அது ஃபுல்லா மலர்ந்திருக்காது. அது இப்படி அப்படி அந்த வாய் அவிழ்ந்திருக்கும். அது பேர் போதுன்னு பேர். நம்ம அந்த மலர்களை பத்தி படிக்கும்போது அதனுடைய எங்க இருக்குதுங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப நிறைய ஆழமான செய்திகளை கொண்டது அது. பொதுவா போதுன்னு சொல்லுவோம், பூன்னு சொல்லிடுவோம். எல்லாம் பூ கிடையாது. பூல நிறைய நிறைய அதுக்கு ஸ்டேஜஸ் இருக்கு. அதனுடைய அந்த அரும்புல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா வந்து பூவாகி விரி வரைக்கும் இருக்கு, வரிசையா இருக்கு. அதுல ஒரு இடம்தான் அந்த போது என்பது. மலர்ந்தும் மலராம அப்படி அப்படி அந்த கட்டை விழுந்து இருக்க நிலைக்கு போய் போதுன்னு பேர். அந்த போது அந்த மலர்கள் நிரம்பி இருக்கு எங்க? அவளுடைய படுக்கையில். அப்படிப்பட்ட படுக்கையில படுத்துட்டு இருக்காவோ. பீதிவா கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்றும். அவ என்ன பண்ணா? அந்த மலர்கள் நிரம்பி அந்த படுக்கையில தான் படுத்துட்டு இருந்தாவோ. அதேந்து புரண்டு கீழே விழுந்தா. புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தாள். அப்படி விழுந்தவோ அப்படியே கிடக்கா. எந்த அசைவும் இல்லை. அந்த பரவச நிலையிலேயே கீழே கிடக்காவோ. பீதிவாய் தான் கேட்டா. பீதிவாய் கேட்டவோ அந்த பரவச நிலையிலேயே அங்கேயே அவள் கிடக்கின்றாள். பத்தியா எப்படி இருக்கா? பத்தியா நீ இருக்கியே, பாட்டு பாடியிருக்கோம், இவ்வளவு பாடி வந்து உன் கதவை இடிக்கிறோம், நீ கதவே திறக்காம தூங்கிட்டு இருக்க, வன் செவியா உனக்கு? இப்படிப்பட்டவ அவளை பாரு. வீதியில கேட்டு பாட்டை கேட்டுட்டு மெய் மறந்து போய் இந்த படுக்கையிலிருந்து புரண்டு கீழே விழுந்தவள் அப்படியே கிடக்கா. ஏதேனும் ஆகாள், ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே கிடக்கா. செயலற்று கிடக்கா, அப்படியே கீழே விழுந்தவோ. அந்த பரவச நிலையில அவ இருக்கா. இன்னும் கீழே விழுந்ததுனால அந்த பரவச நிலை இன்னும் குறைஞ்சு போயிடல. பரவச நிலை மீண்டு வந்துடல. அந்த பரவச நிலையிலே கீழே கிடக்கா. இதுதான் அந்த என்னோட தோழியோட நிலைமை, தெரியுமா? இதே என் தோழி பரிசு. அவளோட தன்மை இதுதான். நம்ம வந்து வீதியில கேட்டதுக்கே அவ அப்படியே புரண்டு விழுந்து செயலற்று போய் கிடக்க. நீ இப்படி இருக்க பத்தியா? அவளையும் பாரு, உன்னையும் பாரு. இதுதான் அவளோட தன்மை. ம் என்னன்னு சொல்றேன் இப்போ. எம் தோழி பரிசு என்னே, என்னே என்னே என்ன வியப்பை சொல்வது. என்ன அப்பா, எப்படிப்பட்ட நிலை பத்தி அவளோடது. நீ இருக்க பாரு. நாங்க வந்து பாடிட்டு வந்திருக்கோம். வீட்டு வாசல்ல வந்து அந்த அரிய பெரிய ஜோதிய நாங்க பாடியிருக்கோம். யாரு? அரும் பெரும் சோதியை, ஆதியும் அந்தம் இல்லா அரும் பெரும் சோதியை நாம் பாடுறத கேட்டும் நீ ஒன்னும் உன்னோட தூக்கத்தை விடாம தூங்கிட்டு இருக்க இன்னும். ஆனா பாரு, உன் காது வந்து வன்செவி தான். வன்செவியா தான் இருக்கணும் இல்லையா? வன்செவியா இதை கேட்க முடியாத ஒரு கடினமான செவியா உள்ளது. ஆனா பாரு, நாங்க வீதியில பாடிட்டு வந்தோம் இல்லையா? அதை கேட்ட ஒரு தோழி இருக்கா இல்லையா? எங்களுடைய தோழி ஒருத்தி இருக்கா இல்லையா? அப்படியே விம்மி விம்மி தேம்பி தேம்பி அப்படியே பரவச நிலைக்கு போயிட்டாவோ. வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே. இந்த மகாதேவனை நாங்க வாழ்த்திட்டே வந்தோமே, அது வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல. அந்த படுக்கை இருக்குதுல, பூக்கள் நிரம்பி படுக்கையில படுத்ததால அப்படியே புரண்டு கீழ் விழுந்தவதான். அசைவே இல்லை. அந்த பரவச நிலை இன்னும் இருக்காவோ. அப்படி செயலற்று கிடக்கா இல்லையா? இதே எம் தோழி
பரிசு. எங்க தோழியோட தன்மை அதுதான். என்னே இப்படி வியப்பா இருக்கு பத்தியா. என்ன சொல்றா அவ, எப்படிப்பட்டவா நீ இருக்கியேங்கிறதா அதனோட இது. என்ன அழகா பார்த்தோம்னா என்ன, இப்ப உங்களுக்கு பாட்டு புரியும் பாரு. இப்ப அந்த பாட்டை நம்ம இப்ப சொன்னோம்னா உங்களுக்கு அது புரியும். இப்ப வாழ்த்தடம் கண் மாதே, ஆதியும் மந்தம் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் வளருதியோ, என் செவிதான் வன் செவியோ, மாதேவன் வாருலர்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே. வீதியில தான் கேட்டா இல்லையா. விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமிழின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் மகாள் கிடந்தாள். என்னை இதே எம் தோழி பரிசு. பா, என்னது, எப்படிப்பட்ட தன்மை உள்ளவன், இப்படி விழுந்திருக்காளே என்று அவளுடைய அந்த நிலையை சொல்லி, நீ ஏன் தூங்குறிய ஓடி என்று சொல்லுகின்ற ஒரு துணி அங்கே கேட்கின்றது இல்லையா. அந்த துணி தான் அங்க கேட்கிறது. அது அழகா புரண்டு கீழே விழுந்து இப்போதைக்கு செயலெல்லாம் கடக்காகும், நீ நல்லா தூங்குற. இது முதல் பாடல். இதுல என்ன நமக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த பெண்கள் எல்லாம் போய் கூப்பிடுறாங்க, ஒத்தி கொத்தி கூப்பிட்டுக்கிறா, எழுந்து வந்துட போறாவோ. அதுக்கு முன்னாடி அவ வரல இல்லையா, வராம இருக்க போதில் அவ சேர்ந்துட போறா. அதுக்கு முன்னாடி அவ வரல என்னதான் அவளை என்ன கிண்டல் பண்ண முடியுமோ அவளை கிண்டலும் பண்ணிட வேண்டியது. இது முதல் வீட்டுல நடந்த செயல். இது ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. ரெண்டு பேருடைய ஒத்தி அப்படியே ரோட்ல கேட்டதுமே அப்படியே விழுந்துட்டா. அவ கதவை தட்டியும் எழுந்திருக்காம தூங்குறா. தூங்குதல் என்றால் என்ன, வளருதல் என்றால், நம்ம தூக்கமா தூங்குவோம், கண்ணு மூச்சப்பறம் சும்மா கிடப்போம் இல்லையா, அந்த நிலையா தான் இருக்கணும் அவரு இல்லையா. அதனால இருக்கும் நம்ம எழுந்து வந்துருவா. ஆனா இந்த நிலை, இப்போதைக்கு நிலை, அவளோட நிலைமை அதுதான். புரியுது இல்லையா. இப்ப அந்த பாட்டை கேட்போமா. ஆதியும் அந்தமும் இல்லரும் பெரும், ஆதியும் அந்தமும் இல்லரும் பெரும், ஆதியும் அந்தமும் இல்லரும் பெரும், சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண், சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண், மாதேவளருதியோ வன் செவியோ செவிரான், மாதேவளருதியோ வன் செவியோ செவிரான், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே, விம்மி விம்மி மெய் மறந்து வீதிவாய் கேட்டலுமே, விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண், போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண், ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே இதே என் தோழி பரிசெலோர் எம்பவாய், இதே என் தோழி பரிசெலோர் எம்பவாய். திருச்சிற்றம்பலம்.